ஆர்த்தி மாதிரி ஒரு பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆர்த்தியோட அப்பா செஞ்ச தப்புக்கு ஆர்த்தியை நாங்க வெறுத்தது ரொம்ப தப்பு. ஆர்த்தியை நாங்க ரொம்பவே காயப்படுத்திருக்கோம். அதுக்கெல்லாம் நீங்க எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? பரவாயில்ல விடுங்க. எந்த ஒரு அப்பா அம்மாவுக்கும் தன்னோட புள்ள தன்னை மீறி ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பா கோபம் வரதான் அங்கிள் செய்யும். உங்க கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. இங்க பாருங்க, உங்க மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. உங்களை மாதிரி பெருந்தன்மையான ஆட்களை நான் பார்த்ததே கிடையாது. ஆர்த்திய நாங்க மனப்பூர்வமா மருமகளா ஏத்துக்கிட்டோம். அவளை ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க வீட்டுக்கு மருமகளா அழைச்சிட்டு வரோம். இதை நீங்க வீட்டுல உள்ள பெரியவங்க கிட்ட சொல்லிருங்க. இத கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ரொம்ப நன்றி அங்கிள். நான் தாமா உங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க இல்லைன்னா ஆர்த்தி ஆகாஷ்க்கு கண்டிப்பா கல்யாணம் நடந்திருக்காது. எங்களை மீறி நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. இப்ப நாங்க அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆர்த்தி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என் அப்பா அம்மாவே நீதான் அவங்களோட மருமகன் சொல்லிட்டாங்க. நான் உயிர் பொழைச்சது கூட இந்த அளவுக்கு சந்தோஷப்படல. என் அப்பா அம்மா உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டேன்னு சொன்ன இந்த வார்த்தை தான் என்னை உண்மையாவே சந்தோஷப்படுத்தியிருக்கு. இப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆர்த்தி.